நெல்லை மாவட்டம் ஆயன்குளம் கிராமத்தில் வினாடிக்கு பல ஆயிரம் கன அடி நீரை உள்வாங்கிய அதிசய கிணற்றை காணவில்லை என தெரிவித்துள்ள விவசாயிகளால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆறுமுக நயினார், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? பொதுமக்கள் இது தொடர்பாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே இருக்கக்கூடிய முதுமுத்தன் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்குளம் கிராமத்தில் அதிசய கிணறு ஒன்று இருந்தது. அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் 2000 கன அடிக்கு மேலான தண்ணியை உள்வாங்கி கொண்டிருந்தது. இது மட்டுமல்லாது அந்த உள்வாங்குற தண்ணி அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு சுற்றாவில் இருக்கக்கூடிய கிணற்றுகள்ல நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு அந்த கிணற்றின் மூலம் இருந்தது. இது குறித்து தகுதி செய்தி வெளியிட்டது. இதை பற்றி நம்முடைய சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னாள் இருந்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோருடைய சிரத்தையின் பேர்ல சென்னை IIT பேராசிரியர் வெங்கட்ரமண சீனிவாசனுடைய தலைமையில குழுவினர் அதை ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அந்த கிணற்றுக்கு அடியில சுண்ணாம்பு பாறையில உள்ள ஒரு கால்வாய் இருக்குது. இந்த கால்வாய் மூலமாக செல்லக்கூடிய நீர் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிணறுகளிலும் நீர்மட்டம் உயர்வதோடு மட்டுமில்லாம கிணற்றடி இந்த கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய உப்பு நீரானது நிலத்தடி நீர்ல நல்ல தண்ணியில கலக்காம இந்த அழுத்தம் கொடுத்து அந்த உப்பு தண்ணீரை வெளியேற்றி விடும். அந்த அளவுக்கு இந்த கிணத்துல பாதைகள் இருக்குது. கால்சியம் சுண்ணாம்புனால் அமைக்கப்பட்ட பாதைகள் இருக்குது. எனவே இதை மழைப்பெருக்கு காலங்களில் இந்த கிணற்றை நீரை சேமித்து வைப்பதற்காக விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிக்கையாக சமர்ப்பித்தனர். இந்த நிலையில தற்போது அந்த கிணற்றுக்கு தனியாக ஒரு கால்வாய் அமைத்து அந்த தண்ணியை ரெகுலேட்டர் பண்றதுக்கு ஒரு ஷட்டரும் அமைச்சிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அதிகாரினா, அந்த கிணற்றுடைய சுற்றுச்சுவர்களை பலப்படுத்தாம கால்வாயை ஷட்டரையும் மட்டும் வச்சு விட்டுட்டாங்க. அதனால தற்போது கிணற்றை பலப்படுத்தாத சூழ்நிலையில அதிகமான அந்த வெள்ளப்பெருக்கினுடைய காலத்தில் 2000 கன அடிக்கு மேல தற்போது அதிகமாக தண்ணி வந்ததனால் அந்த தண்ணியினுடைய அழுத்தம் தாங்க முடியாம அந்த கிணறானது தற்பொழுது சுற்றுச்சுவர்கள் கிணறு மூடிவிட்டது. இந்த கிணறு இந்த பகுதியில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை செழிக்க வைக்கக்கூடிய, பூமிக்கு அடியிலே நீரை சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த கிணத்துக்கு இருப்பதாக விவசாயிகள் மட்டுமல்லாது அறிவியல் பூர்வமாக அந்த விஞ்ஞானிகளும் நிரூபித்தனர். எனவே தமிழக முதல்வர் இந்த கிணற்றின் மீது கவனம் செலுத்தி தற்போது இந்த கிணற்றை மூடி இருக்கக்கூடிய இந்த கிணற்றை மீண்டும் துலக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிப்பதற்கு இந்த பூமிக்கு அடியில் நீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி ஆறுமுக நயினார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.